நல்லது நடக்க போகிறதுன்னு கேட்டால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் இருக்கும், படிப்பு நல்லா மேம்படும், குழந்தைகளுக்கு ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படும், ஒரு சொத்தை விரயம் பண்ணி இன்னொன்று வாங்கக்கூடிய ஒரு யோகியதை அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு. அது ஒரு பண வருமானமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு புதிய சொத்து வாங்குறது அப்படின்னு கூட இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு புதிய உறவினுடைய சேர்க்கையானது அமையும். ஆனால் என்னென்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத மருத்துவ செலவு ஏதாவது வரலாம், ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பண விரயம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் குரு சுபராக இருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சுப விரயங்களாக தான் அவர் அதை தருவார். வருமானமும் இருக்கும், அதற்கேற்றபடி விரயங்களும் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா கையில் பெருசாக ஒரு பணத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கிறதுங்கிறது இருக்காது. அதனால இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா வரக்கூடிய அந்த தன வருமானம்ங்கிறது இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு நல்ல முதலீடாக, ஒரு அசையாத சொத்தாகவோ அந்த மாதிரி ஒரு முதலீடுங்கிறதுல நீங்கள் போட்டு வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பிரயாணங்கள் நிறைய இருக்கும். அந்த பிரயாணங்கள் எல்லாமே உயர் கல்விக்காகவோ வேலைக்காகவோ அது ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அந்த நிலைங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு. இன்னும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு தொலைதூரத்தில் போய் அவங்களுடைய வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ அந்த மாதிரி போய் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கடல் கடந்து போய் தான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த இடத்துல குருவுடைய பார்வை பதியும் போது அது இன்னும் ரொம்ப அமோகமாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். 12ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல இருந்து தான் சந்திரனுடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், நேரத்துக்கு தூங்க முடியாமல் அலைச்சல் இருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு மனசு ஓரளவு திருப்தியாகிற மாதிரி உங்கள் காரியங்கள் முடிஞ்சிடும். ஸோ அப்போ ஒரு அலைச்சல் இருக்குது, ஆனால் அது வேஸ்ட்டாக போகாமல் எனக்கு அது பிரயோஜனமாக இருக்குங்கிறது நல்லது தானே. அதன் மூலமாக ஒரு வருமானம் வர்றதோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதோ நீங்கள் போன காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுங்கிறதே நமக்கு திருப்தி தானே. அப்போ அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் அப்படின்னு அதை தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி குழந்தைகளுடைய அவங்களுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்யும்போது அவங்களுக்காக சில சுப செலவுகள் பண்ணுவீங்க. குழந்தைகளுடைய தேவைகளுக்காக அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது வாங்கி கொடுக்கறது, இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக சில செலவுகள், அவங்களுடைய எஜுகேஷனுக்காக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான செலவுகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான சில செலவுகளும் வரும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடமான விருச்சிகத்தினுடைய ராசிநாதனான செவ்வாயை போய் உட்கார்றார். அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு உண்டானவராகிறார். அப்போ பூர்வீக வழியிலையும் உங்களுக்கு சில விரயங்கள் இருக்கும், பூர்வீக சொத்தை விற்று அதை பணமாக நீங்கள் பெறும் யோகியதையும் இருக்கும். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம். அப்போது தனுராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நிறைய மாற்றங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், இடமாற்றங்கள் இருக்கும். அது எல்லாமே ஆதாயமாக தான் முடியும் உங்களுக்கு. அதனால் ஒரு சேஞ்சுன்னு உங்களுக்கு வரும்போது நீங்கள் அதை பற்றி ஒரு யோஜனை பண்ணாமல் அதை ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை எடுத்துக்கோங்க. ஏன்னா அலைச்சல் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் கெடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அதுவே போதுமானது. ரத்தத்தில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், ஒரு அந்த மாறுபாடுகள் ஏதாவது நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சில செலவுகளை நீங்கள் பண்ணிக்கிறது உங்கள் ஆரோக்கியம்